நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம உங்களையே நீங்கள் எப்படி மதிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். பைபிளில் சொல்லியிருக்கு, மத்தேயு 7:12, மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் நம்மளை மரியாதையோடு நடத்தணும்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரையும் எப்படி நடத்துகிறோம்? மரியாதையோடு நடத்துகிறோமா? நமக்கு தெரியும். நம்ம ஈவன் ஒரு ஃபோன் பேசும்போது கூட அதை பாருங்களேன், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க அவங்களோட ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்கள்ட்ட, பெரிய பொசிஷனில், பெரியவங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்க. பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசுகிறாங்க, தன்னை விட கீழே இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்களேன். அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க யாரோ ஒரு பெரிய ஆளுகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது மாதிரி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ அது பெரிய பணக்காரங்க, பெரிய பொசிஷனில் இருக்காங்க, சின்னவங்களும் அதே தான் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட அது மாதிரி நடக்க பார்ப்பீங்க இல்லையா? ஆனால் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் உங்களை ஒரு வழியில் ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் மற்றவங்கள அதே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். ட்ரீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். அது மாதிரி அது யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்லையா? ஈவன் ஆக்ட்ரஸ்லாம் எப்படின்னா அது பின்னாடி பேசும் அவங்க. அதுக்கப்புறமா டிரைவர்ஸ், உங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க, உங்கள் கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் ஓகே, குடும்பத்துக்கு வருவோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப், உங்களுடைய கணவன் மனைவி, உங்களுடைய மாமனார் மாமியார், உங்களுடைய மருமகன் மருமகள், இவங்கள்ட்டெல்லாம் இருந்து உங்களுக்கு மரியாதை முதல்ல இருந்தே கிடைக்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. முதல்ல எல்லாத்தையும் விட்டுருவீங்க. கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே சரி எல்லாம் பாசம், அப்படியே காதல் அதெல்லாம் பொழியும். அதுக்கப்புறமா மரியாதையே இருக்காது இல்லையா? நீங்கள் காதல், அன்பு, பாசம் இதெல்லாம் பார்க்கவே செய்யாதீங்க. இது கடந்து போகும். அதாவது ஒரு காயின் இருக்குன்னா இந்த பக்கம் பாசம், அந்த பக்கம் வெறுப்பு, ரெண்டும் தான் கலந்து வரும். ஒரு மனுஷங்க சேர்ந்து வாழும் போது ரெண்டுமே மாற்றி மாற்றி வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் மரியாதை குறையவே கூடாது. உங்கள் மேலே மரியாதை குறைஞ்சிட்டு அப்படின்னா அந்த பாசம் நிலைக்கவே நிலைக்காது. அது உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிறதில்ல. அதனால் இந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் வாங்கலாம். அது கணவருக்கு மட்டும் கிடையாது. மோகத்தை பற்றி விட்டுருங்க. ஆசையெல்லாம் அவ்வளோதான். உங்கள் மாமனார் மாமியார், உங்கள் அப்பா, உங்கள் மருமகன் இவங்ககிட்டலாம் உங்கள் மரியாதையை நீங்கள் முதல்ல தக்க வச்சுக்கோங்க. முதல்ல விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நம்ம இப்படியே நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிப்பாங்க. சரியா? இது எதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்க? அவங்கள டாமினேட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? அவங்கள டாமினேட் பண்ணுறதுனால உங்களை மேலே வச்சிருக்கிற மரியாதையை இழக்க போகிறீங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை உங்களை அவங்க நல்லா வச்சுக்கணும், உங்ககிட்ட உண்மையான பாசத்தோடு நடக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? இல்லை நீங்கள் அவங்க ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அவரை மரியாதை இல்லாமல் நடத்துறது மூலமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது ஏன் நடக்குது அப்படின்னா கண்ட்ரோல். அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் தான் இந்த இன்சல்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளது நடக்குது. இதை முதல்லையே கல்யாணம் முடிஞ்ச உடனேயே, கல்யாணம் முடிய போகிற பிள்ளைங்களுக்குலாம் நான் சொல்கிறேன், இதுதான் உங்களுடைய முதல் செக் பாயிண்ட். அவர் உங்களை மரியாதையை நடத்துகிறாரா? அதே மாதிரி ஹஸ்பண்ட் கல்யாணம் போன பிறகு பசங்க புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பொண்ணு உங்களை பயங்கர லவ் பண்ணிட்டோம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் உங்களை மரியாதையாக நடத்துதா? நீங்கள் ஏன் என்னை லவ் பண்ணுறேன்னு கொஸ்டின் கேட்காதீங்க. நீ என் மேலே ஏன் மரியாதை வச்சுருக்க அப்படின்ற கொஸ்டின் கேளுங்க. அதுக்கு ப்ராப்பராக ஆன்சர் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணத்தை நோக்கி பயணிக்கலாம். அது மாதிரி இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஒருத்தவங்களுக்கு நடத்துகிற விதம் உங்களுக்கு பிடிக்கலையா உடனே சொல்லுங்கள். அது பொலைட்டாகவும் சொல்லலாம். இல்லை எனக்கு இது பிடிக்காது, நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், இதை முதல்ல சொல்லிடுங்க. ஒரு 10 வருஷம் கழித்து சொல்லிங்கன்னா அது எப்படி அவங்க அதுக்கு யூஸ் ஆகிட்டாங்க இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்காக நிறுத்தாமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் அதை சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அது முதல்ல சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஓகே, இப்போது நீங்கள் வேறு யாருக்காவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாக வேலை பார்க்கணும்.
சரியா? அவங்க என்ன உங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் குடுத்துருக்காங்க. இந்த சம்பளத்துக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து குடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த வேலையெல்லாம் நீங்க கண்டிப்பா முடிச்சு குடுக்கணும். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் வேலை பாருங்கன்னா, அந்த டைம்க்கு வேலைய பார்த்து குடுத்துருங்க. ஓகேயா? அது மாரி முதலாளிங்களுக்கு சொல்றேன், ஒரு சம்பளம் பேசி ஒரு வேலைக்கு கூப்பிடுறீங்க. அதுக்கப்புறமா வந்து சம்மந்தமே இல்லாத இன்னொரு வேலைகள நீங்க பார்க்க சொல்றதுக்கு, அது நியாயமே கிடையாது. அப்ப நீங்க ஒரு வேலை எக்ஸ்ட்ரா சொன்னீங்கன்னா, அதுக்கு பணத்த குடுங்க. இல்லன்னா அத நீங்களே பண்ணிருங்க இல்லையா? இதுதான் நியாயம். அவங்க கஷ்டத்துக்காக உங்ககிட்ட வேலை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. வேலைக்கு ஆள் இல்லாம தான் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால நீங்க வந்து உங்கள மரியாதை இல்லாம நடத்துனாங்க அப்படின்னா, நீங்க தாராளமா உண்மையா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை குடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நீங்க உங்க வேலையில உண்மையா இல்லாம, பாதி நேரம் சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுட்டு, பாதி நேரம் உண்மையா வேலை பார்க்காம, ஃபோன வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள அவங்க திட்ட தான் செய்வாங்க. நீங்க அந்த இன்சல்ட்ட வாங்கி தான் ஆகணும். ஏன்னா உங்க குடும்பத்த நடத்துறதுக்கு உங்களுக்கு பணம் வேணும். இது 2 பக்கமுமே உள்ளது. நீங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். 2 பேரும் நல்லா வாழ முடியும். அதனால இத இத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அது மாரி எங்க அம்மா வீட்ல ஒருத்தங்க வேலைக்கு இருந்தாங்க. அந்த அக்கா ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு அவங்களுக்கும் தெரியும். நான் அங்க போனேன்னா, அவங்கள கூட்டிட்டு நாங்க படம்லாம் பார்க்க போவோம். அந்த அக்கா வந்தாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு வேலைய கரெக்ட்டா அந்த டைம்க்கு வந்துருவாங்க. வந்து அவங்க பாட்டுக்கு வேலைய முடிப்பாங்க. அவங்க கிளம்பி போயிருவாங்க. எங்க அம்மா அங்க பேசிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க காது மட்டும் தான் அவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும். அவங்க பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. அவ்வளோதான். எதுவுமே பதில் பேச மாட்டாங்க. இது மாரி முதல்லயே ஒரு இத செட் பண்ணிட்டாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, "அவ பேசவே மாட்டா." அப்படின்னுவாங்க. ஆனா அவங்க பேசலன்னா, அவங்க வேலைய அவங்க பார்த்துட்டு போறாங்க இல்லையா? அதுதான் முக்கியம். நீங்க பேசி அவங்கள என்டர்டெயின் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. அந்த மாரி அவங்க பண்ணும்போது எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி ஒரு சின்சியரா வராங்க அந்த மாரி லீவ் போட்டாலுமே முதல்லயே சொல்லிருவாங்க. "நான் ஊருக்கு போறேன் டீச்சர். நான் வந்து வரமாட்டேன் 2 நாள், 3 நாள் வரமாட்டேன்." இப்படி சொல்லிட்டு தான் போவாங்க. ஒரு நாளுமே அவங்க கஷ்டத்த அவங்க சொன்னது கிடையாது. ஆனா நம்ம அவங்க எங்க வீடுக்கு எதிர்த்தாப்புல தான் அவங்க குடியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த தெருவுல நடக்கிறது எல்லாமே தெரியும். ஏன்னா அம்மாக்கு அந்த தெருவுல இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அதனால தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். அவங்க பசங்க 3 பையன், 1 பொண்ணு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வேற கேஸ்ட்ல இருந்து கல்யாணம் கட்டி இங்க வந்ததுனால, அவங்க கேஸ்ட்ல இவங்கள ஏத்துக்கவே இல்ல. கடைசில அந்த ஹஸ்பண்ட் வுட்டுட்டு போயிட்டாரு. 4 பிள்ளைங்க பெத்ததுக்கு அப்புறமா. இவங்க அந்த பொண்ணு இருந்ததுனால அவங்களுக்கும் எங்கேயும் போக முடியல. அதனால அவங்க அப்படியே இருந்தாங்க. அதுல 2 பையனா, 1 பையனும் பயங்கரமா குடிப்பான். பயங்கரமா குடிப்பான். ஆனா அந்த பையன் சரியான பாசமுள்ள பையன். ரொம்ப நல்ல பையன். ஆனா குடிச்சு ஏன்னா இந்த மாரி ரொம்ப நல்ல ஹார்ட் இருக்கவங்களுக்கு என்னன்னா, என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. போர் அடிக்குது அவங்களுக்கு. வேலை முடிச்சுட்டு வராங்க. அந்த பையன் நல்ல வேலை பார்க்குற பையன். கொத்தனாருன்னு நினைக்கிறேன். எங்க வீட்ல கூட வேலை பார்த்து குடுத்துருக்கான் அந்த பையன். அம்மா கூட சொல்லுவாங்க, "நல்ல பையன் அந்த பையன்." அந்த அக்கா இந்த பையனால இவ்ளோ டார்ச்சர் அனுபவிச்சா கூட, "அவன் தான் பாசமுள்ள பையன்." அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொல்லுவாங்க. அப்போ இவ்ளோ பாசம் இருக்குது. ஏன் வந்து அந்த அன்பை வெளிப்படுத்த தெரியாம இந்த குடினால எல்லாமே ஆப்போசிட்டா வெளியே வருது. நீங்களே இல்ல அது. இல்லையா? அப்போ இந்த குடிய நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? நான் இது கடைசியா சத்குரு மாதிரி நான் பேசி இத கேட்க போறேன். ஏன்னா எனக்கு அத்தாரிட்டி கிடையாது. சத்குருக்கு மோடி வரைக்கும் தெரியுது. அதனால சத்குரு உங்க உங்க உங்கள மாதிரி நான் பேசி இந்த மது ஒழிப்புக்காக நான் கேட்க போறேன் இந்த வீடியோவோட எண்டுல. ஸோ இந்த அக்காவுடைய வாழ்க்கை என்னாச்சுன்னு பாருங்க. இவ்ளோ கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா வந்து அவ்ளோ ஒரு குவைட்டா வருவாங்க, வேலைய பார்ப்பாங்க, போயிருவாங்க. அவங்க மேல உள்ள மரியாதை இன்னைக்கு எனக்கு போகல. அப்போ அவங்க பையனுடைய ரீஹாபிலிட்டேஷனுக்கு அவங்க அந்த அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக மருந்தெல்லாம் கூட நம்ம கொடுத்தோம். அந்த அக்கா ட்ரை பண்ணாங்க. எதுவும் ஒர்க் ஆகலை. ஏன்னா ப்ராப்பராக நீங்கள் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போனீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் அதை எடுக்கணும். 2வது உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கணும். நீங்கள் வந்து அதை வெளியே வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் வெளியே வருமையுடைய வேற யார் ட்ரை பண்ணாலும் அது முடியாது. என் அண்ணன் ஒருத்தங்க ஜவாதி மலையில் ப்ரீஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வைக்கணுன்ட்டு ரொம்ப வருஷமாக அவங்களோட பிளான் எல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பணம் தர்றதுக்கு ஆள் இல்லை. அவங்க டான் பாஸ்கோ இப்போ ரெக்டராக இருக்காங்க. டான் பாஸ்கோ சலேஷன் ரெக்டராக இருக்காங்க.
உங்களுக்கும் அது மாதிரி யாராவது அந்த அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது ஹெல்ப் பண்ணணும்னா அவங்க மூலமாக நீங்கள் பண்ணலாம். அவங்க ரெக்டர் தான் ஜவாதி மலையில் இருக்காங்க. அப்படி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் நம்ம போகவே வேண்டாம். சத்குரு மாதிரி ஒருத்தங்க வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து கேரளாவில் எப்படி ஒரு மது ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி கொண்டு வந்துட்டா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். தமிழ்நாடை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு எங்கள் தெருவை பற்றி தான் எனக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? வாங்குறது பணம் கொஞ்சம் கொஞ்சம் பணம்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு நாளைக்கு அந்த உப்பளத்துக்கு போனாங்க அப்படின்னா 600லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அதை குடிச்சே அழிக்கிறாங்க. அதே மாதிரி ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்கி வட்டிக்கு 15% வட்டி, 20% வட்டி இப்படி கடன் வாங்குறாங்க. கடைசியில் வட்டியே கடன் அடைக்கிறதுக்கே அவங்களால முடியாமல் போகிறது. சம்பாதிக்காமல் இல்லை, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. காலையிலேருந்து காலெல்லாம் அந்த உப்பளத்தில் மிதித்து அந்த காலெல்லாம் அப்படி பழமாக வெடிச்சிருக்கும். அந்த பாலை வெடிப்போடு அப்படியே உப்பளத்தில் போய் திரும்ப அதை மிதிக்கணும். எப்படி வலிக்கும்னு பாருங்களேன். அப்படியே உப்பை வந்து புண்ணில் வச்சிங்கன்னா எவ்வளோ காந்தும். அதுவும் இவ்வளோ ஹவர்ஸ் அவங்க அதில் நின்று மிதிக்கணும் வெயிலில். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு பணத்தை அவங்களால அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து காரணம் இந்த ஆல்கஹால். அவங்க நல்ல மனுஷங்க, உண்மையிலே சொல்கிறேன். அவங்கள மாதிரி ஒரு பியூர் ஹார்ட் பீப்புளை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ நல்ல மனுஷங்க. நாங்கள் அந்த தெருவில் அப்பா நேவிலேருந்து வந்தப்போ அப்பாவுக்கு பணம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பணத்தில் அந்த தெருவில் தான் வீடு வாங்க முடிஞ்சது. எங்கள் தாத்தா அங்கே வாங்கவே கூடாதுன்னு சொன்னாங்க, அப்பா வாங்கிட்டாங்க. ஆனால் அங்கே இருந்ததுனால நாங்கள் ஒன்றும் இதாகலை. அங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் வந்து கொலை தெருவில் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்படியே இங்கேருந்து அறுவாலை உரிமை அப்படி வெட்டுவாங்க. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி பயங்கர சண்டை வரும். கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த லேண்டை. அப்பா வந்து அங்கே ஒருத்தங்க விற்றாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து லேண்ட் வாங்கி அப்பா வீடு கட்டினாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்தேன். ஆனால் அவங்க இப்போ வந்து நிறைய பேர் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க, செம்ம டயர்டாக இருக்காங்க. எப்படி வலிக்கும் காலெல்லாம். பொம்பளைங்களுக்கு குளிக்க வேண்டாம், ஆம்பளைங்களுக்கு குடிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வலி போகும்னு அவங்களுக்கு ஒரு ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபன் தேவைப்படுது இல்லையா, அதனால் அவங்க குடிக்கிறாங்க. ரொம்ப போர் ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறது, 6 மணிக்கு மேலே வேலையை விட்டு வந்துட்டால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அடுத்த நாள் திரும்ப வேலைக்கு போகணும். அதனால் அவங்க குடிக்கிறாங்க. இந்த குடியை மட்டும் நிப்பாட்டி என்ன பண்ணலான்னு யோசிங்க. என்ன பண்ணலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்க என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்கள். என்னமோ பண்ணலாம். கண்டிப்பாக உலகம் இவ்வளோ பெருசாக இருக்குது, நீங்கள் பண்ணக்கூடாதது எதுவுமே கிடையாது இல்லையா. உங்கள் பிள்ளைங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணலாம். அதனால் உங்களை போர் அடிக்காமல் நீங்கள் வச்சுக்கிட்டாலே நீங்கள் சத்குரு எப்படியாவது நான் உங்களை தான் கேட்குறேன், இந்த மது ஒழிப்பு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய விதத்தில் அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க இன்னுமே வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. வீடெல்லாம் சரியாக இல்லை. கவர்மெண்ட் இத்தனைக்கும் ஓடெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் வந்து அந்த ஓட்டையும் பிள்ளைங்கள்லாம் தண்ணி போட்டுட்டு வந்து ஒட்டச்சி தகர்த்துருவாங்க சொந்த வீட்டையே. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அந்த தெருவில் உள்ளவங்க இருக்காங்க. பாதி பேர் வந்து கொஞ்சம் பிள்ளைங்க படித்து கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. கொஞ்சம் பேர் ரவுடிசம் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க. நல்லவங்க. ஆனால் அவங்கள வந்து யூஸ் பண்ணி அவங்கள இந்த வழியில் வச்சுருக்காங்க. என்னோட தெருவை வந்து நான் ரொம்ப ஃபர்ஸ்ட்டு ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க புவர் தான், ஆனால் நல்ல மனுஷங்க. அவங்களுக்கு வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் பற்றி அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா அதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும் இல்லையா. அவங்களும் கான்ஷியஸ்னஸோடைய ஒரு வெளிப்பாடு தான். அதனால் நீங்கள் வந்து இப்போ நம்ம என்ன பேச வந்தோம், உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். அவங்க வந்து எப்படி நடந்தாங்க, அந்த அக்கா பற்றி சொல்கிறேன். அவங்க ரொம்ப கஷ்டம் தாங்க முடியாமல் தீ குளிச்சு இறந்து போயிட்டாங்க. ரோடில் வந்துட்டாங்க. தீ ரொம்ப பற்றிட்டு அவங்க வெளியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோடில் வந்துட்டாங்களாம். எனக்கு தெரியாது, இப்படி ஆகும்னு தெரியாது. அம்மா பக்கத்தில் போயிருக்காங்க, யாருமே காப்பாற்ற முடியாது. ஒன்றும் அந்த இதெல்லாம் வச்சு சுற்றிருக்காங்க, பிளாங்கெட்லாம், எதுவும் பண்ண முடியல. நான் இப்படி சாவேன்னு நினைக்கல, என் பொண்ணு இருக்கா, என்னை சாவேன்னு நினைக்கல. அப்படி அந்த ஒரு டிப்ரெஷனில் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க.
அப்படி பண்ணாதீங்க. உங்கள நீங்க பார்த்துக்கோங்க. உங்கள நீங்க அந்த அக்காவுடைய சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணியிருக்க முடியும்னு யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு எதுவுமே தோணல. இந்த ஒரு சொல்யூஷன் தான். இந்த ஆல்கஹால், இந்த மதுவ ஒழிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த பிரச்சனைய ஒழிச்சிடலாம். கண்டிப்பா. இதுதான் வழி. எவ்ளோ நடந்துட்டு இருக்கு. அ அ இத யாராவது கவனிக்கணும். யாராவது ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். அது மாரி நீங்க தான் வாழ்க்கைங்க. நீங்க தான் லைஃப். நீங்க தான் வந்து உங்களுக்குள்ள தான் அது இருக்கு. அத வந்து யாரோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. யாரோ இன்சல்ட் பண்றாங்கன்னா தான் அத உங்களால அந்த கான்ஷியஸ்னஸ் உங்களுக்குள்ள இருக்கிற கான்ஷியஸ்னஸ்னால அத தாங்கவே முடியல. ஓகே. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு காமிக்கிறாங்க இல்லையா? ஒரு கருணைய காமிக்கிறாங்க. அந்த கருணைய நீங்க திரும்ப காமிங்க. ஒரு ஒருமைப்பாட்டோட இருங்க. வாழ்க்கைனா என்ன? ஒருமைப்பாடு. நம்ம உண்மையா இருக்கணும். உண்மையா நமக்கு இருக்கிறோம், மத்தவங்களுக்கு இருக்கிறோம்னா, அந்த உண்மை நமக்கு திரும்ப வரும். அப்படி திரும்ப வரலையா? ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உலகம் இவ்ளோ பெரிய உலகம். உங்களுக்குன்னு நீங்க உண்மையா இருக்கும்போது, உண்மையா உங்க உழைப்ப போடும்போது, உங்கள மாரி ஆள தான் தேடிட்டு இருக்காங்க உலகத்துல. ஐயோ! எனக்கு வந்து இந்த மாரி ஆள் கிடைக்க மாட்டேக்கே, உண்மையா இருக்கிற ஒரு ஆள் கிடைக்க மாட்டேக்கேன்னு உங்கள தேடிட்டு இருக்காங்க. நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த தூத்துக்குடியிலே இல்ல, ஒ ஒரு டிரைவரு, அதுவும் எங்க தெருவுல உள்ள பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தான். அவருடைய முதலாளி வந்து அவர் வந்து அப்படி வச்சுக்குவாராம். அவரு அவங்க வீட்டுக்கு வாங்குற கறியும், மீனும் அவங்களுடைய என்ன வாங்குனாலும் அந்த டிரைவருக்கும். அவ்ளோ ஒரு நல்லா வச்சிருக்காரு. ஏன் அந்த பையன் உண்மையா இருக்கான். அவங்க மூலமா அவங்க பாதுகாப்பா இருக்காங்கன்றது தான் அவங்களோட முக்கியமான ஒரு பாயிண்ட்டா இருக்கு இல்லையா? அப்ப நீங்க வந்து உங்க உண்மையா நீங்க இருக்கும்போது அந்த இடத்துல உங்களோட வேல்யூ உங்களுக்கு இருக்கும். தைரியமா இருங்க. பயப்படாதீங்க. நீங்க உங்க நான் சொல்றேன்ல எங்க தெருவுல இப்படிலாம் இருக்குன்னு. ஆனா, ஒருத்தராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வேற இடத்துக்கு கொஞ்சம் பேர் போயிருவாங்க. முக்காவாசி பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தெருவுக்குள்ளேயே ஒரு வீடு எடுத்து, பக்கத்திலேயே வீடு எடுத்து, அங்கேயே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அத விட்டு வெளிய போலாம். கொஞ்சம் ஏன்னா அந்த தெருவுல நெறைய ந ட்ரக்ஸு எடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நெறைய போதையிலே இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ அந்த இடத்த விட்டு நீங்க கொஞ்சம் வெளிய வந்தா தானே உங்க பிள்ளைங்க நல்லாயிருக்கும். அதேமாரி நான் சொல்றேன், அந்த தெருவிலேயே பிள்ளைங்கள வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைங்கலாம் படிச்சு நல்ல லெவல்ல வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. உங்க கம்ஃபர்ட் நீங்க அந்த அந்த இதுலயே இருந்து அந்த ஒரு இதுல இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுலயே இருந்து பழகிட்டீங்க. அத விட்டு கொஞ்சம் வெளிய வாங்க. உலகம் ரொம்ப பெருசு. உங்கள வந்து அரவணைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க தான் வரமாட்டேங்கிறீங்க. அப்படியே அந்த காலத்துல எப்படியோ தெரியாது. இப்போலாம் வந்து மனுஷனுக்கு என்ன? சாப்பாடு, தண்ணி. நீங்க வாலண்டியர் பண்றதா இருந்தா போதும். சத்குரு ஆசிரமம் வச்சிருக்காரு. அவர் உங்களுக்கு சாப்பாடு குடுக்குறதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க வாலண்டியர் பண்ணான்னு சொல்லிட்டாப்ல. அதனால நீங்க அங்க போலாம். சரியா? அவர் வந்து உலகத்திலேயே பெஸ்ட் ஃபுட் குடுக்குறாரு. ஏன்னா, அது உங்க சோலுக்குள்ளது. உங்க வயித்துக்கும் போட்டு, உங்க சோலுக்கும் போடுறாரு. இல்லையா? நான் சொன்ன மாரி நான் சத்குரு வீடியோஸ் நான் பார்த்ததே கிடையாது. நான் நெனச்சேன், அவர் வந்து தமிழ்ல யாருமே எனக்கு சொல்லலையே அப்டின்னா, என்னோட மைண்ட் பிளாக். ஏன்னா சத்குருவ பத்தி எல்லாரும் ஒரு மாதிரி ஏன்னா எப்பவுமே பாருங்களேன், ஒருத்தங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க, ரொம்ப இதா இருக்காங்க அப்டின்னா, பொறாம தான் படுவீங்களே ஒழிய, அவங்க எதுக்காக பண்றாங்க? அவங்களுக்கு ஏதாவது பண்ணிக்கிறாங்களான்னு யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க இல்லையா? அவங்க எதுக்கு பொறாமப்படுறீங்க நீங்க? அதுல அர்த்தமே இல்லையே! அவர் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும்போது, அவர பத்தி நல்லது பேசுங்க. முடிஞ்சா நல்லது பேசுங்க. இல்ல நல்லது கெட்டதாவது பேசாம இருங்க. ஆனா நம்ம அப்படி சொல்றதுனால நம்ம நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நேத்து தான் அவர தமிழ்ல பேசியிருக்காரான்னு சொல்ட்டு, அ அவ இந்த மாரி பேசணும். ஏன்னா ரமண மகரிஷியோட குரல நான் கேட்டதே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆசை அவர் குரல கேட்கணும்னு. அந்த மாரி ஜீசஸோடைய வாய்ஸையும் நான் கேட்டது கிடையாது. இப்ப சத்குருவும் தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ்ல பேச மாட்டேங்காரேன்னு நெனச்சுட்டு பார்த்தா அவ்ளோ அழகா பேசியிருக்காருங்க தமிழ்ல. அவ்ளோ அவ்ளோ பொக்கிஷத்தையும் உங்களுக்கு அப்படியே அள்ளி அள்ளி குடுக்குறாரு. எனக்கு இங்கிலீஷ் பேச்சுல கூட இப்படி வந்து உண்மைய இவ்ளோ ஈஸியா தூக்கி குடுத்தாரான்னு தெரியல. உங்களுக்கு அப்படி தூக்கி குடுக்குறாரு. நீங்க வந்து எடுத்துக்கிதான் அந்த பாருங்களேன், நான் தமிழ்காரியா இருந்துட்டு அவரோட வீடியோஸ நான் பார்த்ததே கிடையாது. யாரெல்லாமோ பார்த்தேன். அது வந்து என்னோட டெஸ்டினி. நான் அப்படிதான் வரணும்னு இருந்திருக்கு. ஆனா பாருங்க, அவர் அவ்ளோ அழகா சொல்லிக் குடுக்குறாரு உங்களுக்கு. அ அதனால அ ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வழியே இல்லாமலாம் இல்ல. இது நான் சும்மா சொல்றேன். உங்களுக்கு வேற வழி இல்லன்னா அப்படி பண்ணுங்க. அந்த மாரிலாம் இல்ல. உங்க கையில உழைப்பு இருக்கு, உண்மை இருக்கு. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலைக்கு ஆள் இல்லாம எல்லாரும் திணறிட்டு வராங்கங்க. புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி நீங்க தப்பு பண்ணீங்கன்னா, உங்கள விட்டுட்டு தூக்கிட்டு இன்னொரு ஆள கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாளிக்கும் நெறைய நேரம் ஆகாது. அதனால நீங்க 2 பேருமே உண்மையா இருந்தீங்கன்னா, 2 பேருமே வாழ்க்கையில நெறைய முன்னேற முடியும்.
அது மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் வந்து நோ சொல்ல கற்றுக்கோங்க. சரியா? எப்போவுமே நோ சொல்ல கற்றுக்கோங்க. தப்பாக உடனே நோ. எல்லாத்துக்கும் எஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் முதலாளிக்கு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஸ்லேவ் கிடையாது. சரியா? அதுதான் ஆக்ட்ரஸ் பற்றி பேச வந்தேன்ல, இதுதான். நீங்கள் முதல்ல உங்களோட இதுதானே செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மீறி வரவே மாட்டாங்க. இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரத்துக்கு சான்ஸே இல்லையே. அதே மாதிரி தான் அவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன சின்ன இடங்கள்ல கூட நீங்கள் வேலை பார்க்கும் போது உங்களுடைய மேலே இருக்கிறவங்க, ஈவன் கொஞ்சம் பொசிஷனில் மேலே இருக்கிறவங்களே உங்கள்கிட்ட வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, முதல்லையே ஒரு ஃபுல் ஸ்டெப் போட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் வரவே மாட்டாங்க. உங்கள் கையில் எல்லாமே இருக்குது. என்ன பண்ணிடுவாங்க, வேலையோடு தூக்குனா அடுத்த வேலை, கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு இருங்க, அடுத்த வேலையை ட்ரை பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருங்க. சரியா? இதுதான் உலகம். அது மாதிரி எனர்ஜி வேம்பயர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வேம்பயர்னால் என்ன? ஆளையே முழுங்கிடுவாங்க. அப்போ உங்கள் எனர்ஜியை வந்து முழுங்குவாங்க, உங்களை முழுங்க மாட்டாங்க. அதுக்கு பேர் நீங்களே உங்கள் எனர்ஜி தானே. அப்போ உங்களை முழுங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு குட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் தான் இவ்வளோ பெரிய உலகம், ஆனால் நீங்கள் இவ்வளோ குட்டியாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது யார்? அவங்கள அப்படி ஃபீல் பண்ண வைக்க விடாதீங்க. உங்கள் லைஃப் வந்து சஃபகேட் ஆகுது உள்ள. அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. லைஃப்பை சஃபகேட் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க பாருங்களேன், கம்ப்ளைண்ட் எடுத்தாலே வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இப்படி எப்போ பாரு ஒரு விக்டிம் ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் இருக்கிறதுலே உலகத்துலேயே பாவம், எனக்கு தான் இவ்வளோ கஷ்டம் இல்லாதவங்க யாருங்க இருக்காங்க? யாருமே கிடையாது. நீங்கள் வந்து அந்த கஷ்டத்தை தாண்டி வரணும். அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க இல்லையா? உங்கள் லைஃப் எனர்ஜி எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கே தெரியல. அவ்வளோ பெருசாக இருக்குது உங்கள் லைஃப் எனர்ஜி. உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கு. நீ வெளியே வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது எனர்ஜி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிகிட்டு பரவாயில்ல, நான் எவ்வளோ இன்சல்ட்னாலும் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கீங்க. பண்ணாதீங்க. யாரெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ஒருத்தங்கள்ட்ட பேசி முடித்து நீங்கள் வெளியே வரும்போது அப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணிங்கன்னா, அவங்கள்ட்டருந்து எவ்வளோ தூரம் ஓடி போய் முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடிடுங்க. ஆக்சுவலாக வீட்டில் இருந்தாலுமே நீங்கள் வந்து தனியாக இருக்கலாம். ஓகே? ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க இங்கே யூஎஸில். இங்கே வந்து எப்படின்னா, பசங்க வந்து அமெரிக்கன் பசங்க. இப்போ என் பையன் தான் எங்கள் கூட, நாங்கள் தான் அவன் கூட தான் இருக்கோம். அப்போது அந்த பையன் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கான். இவங்களுக்குள்ள டீல் என்னென்னா, வாரத்தில் 2 நாள் இவங்க 2 பேரும் பார்த்துக்கவே கூடாது. அதாவது ஒரு வீட்டில் தான் இருக்காங்க, நாங்கள் 2 பேரும் ஒரு வீட்டில் இல்லைன்ற மாதிரி நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா? நீங்கள் எப்பவும் கூடவே இருந்துட்டு, ஐயோ அது எப்படி இருக்குது பாருங்களேன். வெளியவும் போக மாட்டேங்கிறீங்க, யாரையும் மீட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் 2 பேருமே தான் உட்காந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போது என்ன பண்ணுறது? ஒரு 2 நாள் ஒரு லீவ் கொடுங்க, வாரத்தில் 2 நாள். அது எவ்வளோ நல்ல கான்செப்ட் இல்லை? நீங்கள் அமெரிக்காவில் தான் எப்படிலாம் கான்செப்ட் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே? அதனால நீங்கள் வந்து அந்த எனர்ஜி வேம்பயர் வந்து உங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் எம்ப்ளாயராக இருக்கட்டும், ஒய்ஃப், ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, பிள்ளைங்க, யாராக இருந்தாலும் சரி, விடவே விடாதீங்க. ஓகேவா? எவ்வளோ தூரம் ஓடி போக முடியுமோ உங்களுக்குள்ளே ஒரு வால் போட்டுருங்க. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, என்னை யாராவது அப்படி ரொம்ப போட்டு எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ண வச்சாங்கன்னா அடுத்தப்போ பிளாக் தான். சொல்லி பார்ப்பேன், 4 இதை பற்றி பேசாதீங்க, ஓகேயா? எனக்கு ரொம்ப பிடிக்கல, இது வந்து எனக்கு இப்போ தேவையில்லாத விஷயம், முடியலையா, பிளாக்ட், அவ்வளோதான். அதனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான், எதுக்குமே நோ சொல்ல மாட்டான். யார் என்ன சொன்னாலும் ஓகே ஓகே ஓகே. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹெல்ப் பண்ணுற லிஸ்ட்டு வந்து ஒரு பெருசாக போயிட்டுருக்கும். ஆனால் எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஆமாம் போடுறீங்க, ஆனால் வந்து ஏதாவது ஒன்று லிசன் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். நான் வந்து அவன் வந்து எவ்வளோ நல்லவன் அப்படின்னா, நான் அந்த டைமில் வந்து ஒரு 11-13 இயர், எப்போ ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே ஃபோனை எடுத்தால் ப்ரைஸ் தி லார்ட் அப்படி தான் சொல்லுவேன். சரி, அப்படி ஒரு கிறிஸ்டின் இதில் இருந்தேன். அதனால் அவன் ஃபோன் பண்ணால் நான் பூரா பைபிள் பற்றி, அதை பற்றி, எல்லா பற்றியும் சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் மாறிட்டு இப்போ இதை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கேன். அவன் சொல்கிறான், ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு, நீ என் மூலமாக ட்ரையல் எடுத்துக்கிட்டு நீ அந்த வீடியோ பண்ணிட்டியா அப்படின்றான். நான் சொன்னேன், இவ்வளோ சொல்லியும் என்னடா பண்ணுறது, நீ ஞானியாவன்னு பார்த்தா இப்படியே இருக்கேன், ஏன்னா நான்லாம் ஞானி தான், நீ தான் ஞான சூனியம் அப்படின்னா. உண்மை, நான் ஞான சூனியம் தான், நான் சூனியமாகவே இருந்துட்டு போகிறேன். ஞானிங்கிறவன்ட்ட மனுஷன் இருக்கான், என்கிட்ட மனுஷனே வேண்டாம், நான் சூனியமாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு.
அது மாதிரி அது ஏன் இப்போ தான் தெரியுது, அவன் ஏன் சும்மா ஏதோ பேசு நான் கேட்டுக்கிறேன்னு பொறுமையாக அவன் வந்து இருந்திருக்கான். அப்படிலாம் நீங்கள் இருக்க வேண்டாம். உங்களுக்கு யாராவது பேசுறது பிடிக்கலையா, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, சரியா? இப்படி தான் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண பார்க்கணும். ஓகே, இது எப்படின்னா தண்ணி வந்து அப்படியே கலங்கின வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் செட்டில் ஆகும். ஓகே, அது மாதிரி தான் உங்கள் மைண்டில் வந்து ஒரு போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தான் அதை செட்டில் ஆகிறதுக்கு, காம் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அந்த வழி உங்களுக்குள்ளே தான் இருக்குது. கண்ணை மூடுங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி குவைட்டாக இருங்க. உங்கள் சைலன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? அங்கே யார் இருக்கா? ஏதாவது சத்தம் கேட்குதா? யாராவது இருக்காங்களா? ஒன்றுமே இல்லை. அந்த சைலன்ஸ், அந்த பீஸ், இதை தான் சொல்கிறாங்க ரெஸ்ட் அண்ட் பீஸ்னு. இதுக்கு நீங்கள் சாகலாம் வேண்டாம். இந்த பீஸ் உங்களுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நீங்கள். இந்த சைலன்ஸ் தான் நீங்கள். இதை தெரிஞ்சுக்குது இல்லையா? இங்கே ஒரு சைலன்ஸ் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஒன்று தெரிஞ்சுக்குது இல்லையா? இந்த நோயிங் தான் நீங்கள். இதை தான் நம்ம அவேர்னஸ்னு சொல்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடி நீங்கள் இல்லை, இந்த உடம்பு நீங்கள் இல்லை, இந்த உள்ள எனர்ஜி வந்து இந்த எக்ஸிஸ்டன்ஸாக இங்கே, இந்த கான்ஷியஸ்னஸாக இங்கே உருவாகி நிற்கிது, அது ஃபார்ம் எடுத்து இருக்குது. இதை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக வாழ பாருங்கள். இப்போது சத்குருக்கு பதிலாக நான் வந்து கேட்டுக்க போகிறேன், தமிழ்நாட்டில் தயவு செய்து மது ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மக்கள். எத்தனையோ பேர் செத்து போயிட்டுருக்காங்க. தயவுசெய்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். சத்குரு, இது நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு உதவி செய்வீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.